தமிழக சட்டப்பேரவையில் காவேரி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய், தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் தமிழகத்தின் உரிமைக்காக தனக்கு எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக பேசி சட்டப்பேரவையில் கெத்து காட்டியிருக்கும் முதலமைச்சரின் உரை பெரும் பரபரப்பையும் அரசியல் வட்டாரத்தில் நல்மதிப்பையும் மக்கள் மத்தியில் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. காவேரி விவகாரம் தொடர்பாக தமிழ்நாட்டின் உரிமையை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்றும், அதே நேரத்தில் இந்த விவாதத்தை அரசியலாக்குவதற்காக பயன்படுத்தும் எண்ணம் தற்போது அரசிடம் இல்லை என்பதாகவும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் திட்டவட்டமாக சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். காவேரி நமது உயிர் ஆதாரம், நமது உணர்வுகளோடு கலந்த ஒன்று. காவேரி விவகாரத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடும் எண்ணம் தனது அரசுக்கு இல்லை என்றும், மேகதாது அணை விவகாரத்தில் இந்த அவையில் நான் அனைவரும் ஒன்றாக தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதாகவும், காவேரி நடுவர் மன்றத்தின் விதிகளின்படி மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு அனுமதி வழங்கக்கூடாது என பிரதமருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். காவேரி நதிநீர் பங்கீட்டிலும் சரி, மேகதாது அணை கட்டும் விவகாரத்திலும் சரி, தமிழ்நாட்டின் உரிமை நமது அரசு ஒருபோதும் விட்டுத்தராது என்பதாக உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் கர்நாடக மாநிலத்தில் சில அணைகள் கட்டுவதற்கு கடந்த காலங்களில் அனுமதி வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக இந்த சட்டமன்றத்தில் 1969ஆம் ஆண்டு விவாதம் நடைபெற்றதையும் அப்பொழுது சுட்டிக்காட்டினார். அப்பொழுது நீர்வளத்துறை அமைச்சராக தமிழகத்தில் இருந்தது யார் என்பதான பல கேள்விகளையும் அடுக்கடுக்காக கேட்டு அப்போது அணை கட்ட அனுமதிக்கப்பட்டது எப்படி என்பதான பல கேள்விகள் இருக்கும் நிலையில் அதை வைத்து தான் இப்பொழுது அரசியல் பேச விரும்பவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சிகளுக்கு சரியான பதிலடி கொடுத்ததோடு தமிழக அரசின் தற்போதைய நிலைப்பாட்டையும் உறுதிப்படுத்தி பேசியிருக்கிறார் சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். காவேரி விவகாரத்தை மிகவும் கவனமாகவும் பொறுப்புடனும் கையாள வேண்டும் என்பது தனது அரசு கவனம் கொண்டிருப்பதாகவும், எந்த கட்சி ஆட்சி செய்கிறது, எந்த கட்சிக்கு இதன் மூலம் பெருமை கிடைக்கிறது, யாருக்கு பெருமை கிடைக்கப் போகிறது என்பதெல்லாம் இந்த விவகாரத்தில் பார்க்கக்கூடாது என்பதாகவும் தனது நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காவேரி பிரச்சினை தொடர்பாக இரு மாநிலங்களையும் ஒன்றிய அரசு அமர வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்பதே இந்த சட்டமன்றத்தில் ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டு இருப்பதையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசியல் சூழ்நிலைகளிலும் காவேரி விவகாரத்திலும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதை அனைவரும் அறிந்திருக்கிறோம் என்பதை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகுவதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். அதில் எந்த நேரத்திலும் எந்த பேச்சுவார்த்தை ஏதேனும் மூலமாக வாய்ப்பு கிடைக்குமா என்று நினைத்து தான் பெங்களூர் பயணம் மேற்கொள்ளவும் அந்த மாநிலத்தின் முதலமைச்சருடன் பேசியதாகவும் விளக்கத்தை பதிவு செய்திருந்தார். ஆனால் தான் பெங்களூர் பயணம் மேற்கொண்டதை குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களையும் சரமாரியான குற்றச்சாட்டுகளையும் வைத்ததையும் சுட்டிக்காட்டி, ஏன் அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலத்துடன் நான் பேச்சுவார்த்தைக்கு பேசக்கூடாதா என்பதான விளக்கத்தையும் பதிவு செய்திருக்கிறார். பகை நாடுகளே ஒரு காலகட்டத்தில் இரு நாடுகளிடையே பேச்சுவார்த்தைகளுக்கு சமரசமான பேச்சுவார்த்தைகளை சந்திப்பு நடத்துகின்ற பொழுது நம் பக்கத்தில் இருக்கும் கர்நாடக மாநிலத்திலுடன் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்துவதில் என்ன தவறாக இருக்க முடியும் என்பதான கேள்விகளையும் கேட்டு எதிர்க்கட்சிகளின் அத்தனை கேள்விகளையும் தவிடுபொடியாக்கியிருக்கிறார். பெங்களூர் செல்வது தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதாகவும், இதனால் பல அவமானம் ஏற்படும் என்பதான சில விமர்சனங்களையும் பலரும் எழுப்பியிருக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் அவையில் குறிப்பிட விரும்புகிறேன் என குறிப்பிட்ட முதலமைச்சர், அப்படி ஏதேனும் அவமானம் ஏற்பட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். தமிழ்நாட்டின் நலனுக்காக எந்த தனிப்பட்ட விமர்சனத்தையும் தான் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் காரசாரமான தனது நிலைப்பாட்டை உறுதியுடனும் மாநிலத்தின் உரிமையை காப்பதிலும் காவேரியில் மேகதாது அணை கட்ட விஷயத்தில் தனது கடுமையான எதிர்ப்பையும் ஒரே நிலையோடு எதிர்த்து கொள்வதில் தனது நிலைப்பாடு உறுதியாக இருப்பதாகவும் அவையில் தெரிவித்து அத்தனை பேரின் வாய்களையும் மூட வைக்கும் அளவிற்கு தனது ஆதங்கமான பதிவை அழுத்தம் திருத்தமாக எடுத்துரைத்ததோடு சட்ட ரீதியாகவே இதை அணுகுவதாகவும், நிச்சயம் இதில் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தமிழக அரசு தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் பேரவையில் பதிவு செய்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய்.